வணக்கம் மக்களே! நான் உங்க எஸ்கே பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஃப்ரெஷ் டூ ஹோம் அப்டின்ற ஒரு ஆப் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில என்ன என்ன ஃபெசிலிட்டி இருக்கு, என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம எப்படி சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் வாங்குவோமோ, அது மாரி அது ஒரு ஆப்பு. ஸோ அதில போய் நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம். அந்த நான் ஸ்க்ரீன் இது பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அதுக்கு. ஸோ என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ, அது எல்லாமே அதில இருக்கு. எனக்கு வந்து சாசேஜ் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது, இங்கே நம்ம மேக்ஸிமம் லோக்கல்ல அந்த அளவுக்கு எங்கேயும் கிடைக்கல. என் ஏரியால. ஸோ அப்போ இந்த மாரி ஃப்ரெண்டு சஜெஸ்ட் பண்ணது தான் இது. ஸோ இது நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. சரி நான் பார்த்து நான் ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால உங்கள்ட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லலான்னு வந்தேன். என்னன்னா, நம்ம வந்து என்னென்ன நம்ம கிரேவியா இருக்கட்டும், இல்ல மலாய் ஸ்டைல்ல வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னாலும், அதுக்கான ஃபெசிலிட்டி இதில இருக்கு. ஸோ என்னென்னன்றத நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம பேசிக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எப்படி ஆர்டர் பண்ணோமோ, அதே மாரி தான் இதுவும். என்ன ஒண்ணு, இது வந்து ஒரு அவங்க டைமிங் சொல்றாங்க. ஏன்னா எல்லாமே டக்குனுக்கு வந்துராது. ஸோ இதில வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் குடுக்குறாங்க. அப்போ நம்ம மார்னிங் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அ ஒரு 11:30 12:00 போல வந்துருது. ஒரு 1 ஹவர்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு, சமைச்சு மதியானம் சாப்பிடுறதுக்கு காலையிலேயே ஆர்டர் பண்ணிட்டோம்னா, மத்தியானம் நம்ம இதில ஃப்ரெஷ் டூ ஹோம்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த மாரி தான் இது வந்து. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வரும். நம்ம கிளீன் பண்ணி ஆமா. நம்ம கண்டிப்பா கிளீன் பண்ணி தான் வந்து சாப்பிடணும். ஏன்னா அவங்க வந்து பேக் போட்டு குடுத்துருவாங்க. அ அதில வந்து பிளட்டு எல்லாமே இருக்கும். ஸோ நான் அடுத்து அந்த பேக்ல வந்து அந்த இத அட்டாச் பண்றேன். எப்படி வந்துச்சு, என்ன மாரி பேக்ல இருந்துச்சு அப்படின்றத. ஸோ அத நீங்க பார்த்து இது பண்ணிக்கங்க. இன்னொன்னு என்னன்னா, இது நம்ம வந்து சேம் அதே மாரி தான் ப்ரொசீஜர் போட்டு நம்மளோட அட்ரஸ் எல்லாமே குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம சரவுண்டிங்ல இருக்கிற ஏரியால அவங்களோட டீலர் இருந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அத ரெடி பண்ணி கொண்டாந்து குடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். ரெடி டூ குக் அப்படின்னா சாசேஜ். அது வந்து சாசேஜ் ரெடி டூ குக்குன்னு இருக்கிறது. இன்னொன்னு வந்து நம்ம மலாய் மேத்தி, அ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அ ரொம்ப நேரம் இருந்துச்சு. அதனால ஓட விடுறேன். சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன்லலாம் பார்த்தீங்கன்னா, பிளட் வந்து அப்பயே வெட்டி குடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம நம்ம ஸ்டைல்ல நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எதா இருந்தாலும் சரி. ஸோ நான் என்ன அ சமைச்சேன் அப்படின்னா, சாசேஜ் வந்து சிக்கன் சாசேஜ் தான் அது. ஸோ அத வந்து ஒரு சப்பாத்திக்கு எப்படி ட்ரை பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ட்ரை பண்ணேன். இல்ல உங்களுக்கு அத குழம்பாவும் வைக்கலாம். ஏன்னா கிரேவியா சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்றனால அப்படி வச்சேன். ஸோ உங்க விருப்பம். அது நீங்க என்ன ஆர்டர் பண்றோ அந்த இதில பண்ணிக்கங்க. இது ப்ரமோஷன்லாம் இல்ல. ஜஸ்ட்டு எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நெறைய பேர் வந்து சடனா அந்த நேரத்தில போய் நான் வெளியில இருக்கும்போது இது ஆர்டர் போட்டது. ஓகேவா? ஸோ அது மாரி நீங்க வெளியில இருக்கீங்க, வீட்ல இருக்கிறவங்களுக்கு வாங்கி குடுக்கணும்னா, இந்த ஃபெசிலிட்டி பெட்டரா இருக்கு. ஸோ அதனால சொல்றேன். ஸோ பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாரி சின்ன சின்ன ஏன்னா நம்ம ஃபேமிலி ரிலேட்டடா என்னென்னலாம் நம்மளுக்கு பெனிஃபிட்டா தோணுதோ, அது எல்லாத்தையுமே உங்கள்ட்ட வந்து குடுக்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க் யூ.